Surprise! Dhotis and shirts nale Poomer da. Puma Majestic Collections, premium dhotis and shirts. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. ரகுவரனோட பல படங்கள் பண்ணுறீங்க. ரகுவரனோட பணியாற்றுறதே வித்தியாசமான அனுபவம். சார் ரகுவரன் சார் வந்துட்டு ஒரு கிரியேட்டர் சார். அவர் வந்து நான் வந்து அவரோட நெருங்கி பழகினதில் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரியேட்டர் சார். இதே பூப்பறிக்கு வருகிற சிவாஜி சார் வச்சு பண்ண படத்தில் சிவாஜி சார், ரகுவரன் சார் இப்படிலாம் நான் படத்தில் காம்பினேஷன் போட்டிருக்கேன். ஸோ அப்போ ரகுவரன் சாருக்கு ஒரு பெரிய சம்பளம். ஸோ என்ன பண்ணிட்டேன், ரகுவரன் சார் வந்து படத்தில் ஆரம்பித்து செகண்டரியில் ரகுவரன் சார் வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆகிறார். அதுக்கப்புறம் கதை அப்படியே போகுது. இன்டர்வெல்லில் ஒரு பேங்கோட அவர் மேலே ஒரு பேங்க் கொடுத்து நான் வந்து கதை பண்ணியிருக்கேன். ஃபுல் கதை அவருக்கு சொல்லி முடித்தோன்னா அவர் சொல்கிறார் என்கிட்ட, சார் எனக்கு இன்டர்வலுக்கு முன்னாடி எத்தனை சீன் இருக்குது அப்படின்னா, நான் பார்த்துட்டு ஒரு 7 சீன் இருக்குது சார் அப்படின்னு. சார் அந்த 7 சீன் எனக்கு வேணாம் சார், நான் இன்டர்வலில் வரேன் சார், அதான் சார் இன்ட்ரோடக்ஷன் இருக்கட்டும் சார்ன்றார். 7 சீன் நம்ம வந்து ஒரு யாராவது 7 சீன் வேண்டாம் பார்க்கலாம் சார், 7 சீன் வேண்டான்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சார் அந்த சீனில் அதை போர் அடிக்குது அப்படின்னா, சார் சீனும் நல்லா இருக்குது, ஒரு கியூரியாசிட்டிலாம் கிளப்புது, அதெல்லாம் ஓகே, ஆனால் எனக்கு அந்த இன்டர்வலில் அந்த சீனில் நான் இருந்தால் நல்லாயிருக்கும் சார்ன்றாரு. உடனே என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு நாள் டைம் கொடுங்க சார், திங்க் பண்ணிட்டு வரேன்னு நான் வந்து திங்க் பண்ணேன். அப்புறம் டிஸ்கஸ் பண்ணேன். ஒருவேளை நம்ம மாட்டோம்னு சொன்னால் அவர் வேண்டான்ட்டாருன்னா நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட்லாம் போயிடுவாருன்னு சொல்லிட்டு, அந்த சீன்லாம் தூக்குறதுல ஏதாவது கதை அப்படின்னு பார்த்துட்டு, அப்புறம் ஓகே சார் நீங்கள் உங்கள் இன்ட்ரோடக்ஷன் இன்டர்வல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார். ஆனால் எனக்கு அந்த சீனை தூக்குனதால கதை எதுவும் டிஸ்டர்ப் ஆகலை, அதனால் ஓகேன்ட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டும் இவர் எதுக்கு இன்டர்வலில் வரையினார், அந்த சீனில் வேண்டானாரு அப்படின்னு யோசனை பண்ணிருக்கேன். சம்பளம் வந்து ஒரு சம்பளம் வந்து ஜாஸ்திக்கு கம்மியாக இருக்குன்னு நினச்சி சீனை குறைக்க சொல்லிடலாம். அவர்கிட்டே கேட்டேன். அவர் சேச்சா அதெல்லாம் இல்லை, நீ என்ன கூட சீன் இன்டர்வலுக்கு அப்புறம் வைங்க, தப்பு கிடையாது, இங்கே வேண்டாம் அப்படின்ட்டு. சரி சார், படம் எடுத்து முடிச்சுட்டு நான் ரீரிகார்டிங் அப்போ தான் எனக்கு தெரியுது சார், அந்த இன்ட்ரோவில் வரும்போது நமக்கே இல்லை அப்படி இருக்குது, கூஸ்பம் வருது அவர் காமிக்கும் போது. இதை தான் அவர் கெஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா. அதுமாதிரி தேட்டரில் சார் அவர் வந்து நிற்கும், தேட்டர் ஃபுல்லாக கிளாப்ஸு. 2 விஷயம், ஒன்று ரகுவரன் சார் அப்பியரன்ஸ் ஒன்று, இன்னொன்று அந்த இடம் அந்த மாதிரி இடம். ஸோ இந்த இடத்துல நான் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ண அந்த கிரியேட்டர் அவருக்குள்ளே இருக்க போய் தான் அவர் அவ்வளோ பெரிய நடிகராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தன்னுடைய கேரக்டருக்காக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சம்பளத்தெல்லாம் விட்டு கொடுத்து நான் பார்த்துருக்கேன். நான் வந்து ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது சொன்னேன் இல்லையா, அவர் அட்வான்ஸ் வாங்க வேண்டாம்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் நெக்ஸ்ட் டே அவர் அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்து விட்டார். கொடுத்துட்டு, இல்லை வெங்கடேஷ் நம்ம அந்த இந்த ப்ரொடியூசருக்கு பண்ண, நாளைக்கு வேற ஒரு பண்ணும்போது இவருடைய அட்வான்ஸ் அன்றைக்கு இருக்குன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணக்கூடியவர். நான் பார்த்த வரைக்கும் சினிமாவில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜென்யூனான ஒரு ஆர்டிஸ்ட்னா அவர் நான் பார்த்த ஒரு வில்லனில். அவர் பார்த்தா வில்லனு கரடமோட இருப்பார்னு நினச்சா அவ்வளோ சாப்பிட்டு ஒரு குழந்தை சார். அவர் அவ்வளோ ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் அவர். சிவாஜி சார் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அந்த சீனில் வந்து அவர் அடிச்சிருவார். நான் வச்சிருந்த சீனில் அவர் என்னை கூட்டு போய் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு 1/2 மணி நேரம். சார் நல்லா இருக்காது சார், பெரிய லெஜெண்டு சார், நான் அப்பயே அவர் அடிச்சுட்டு சீன் வச்சா நல்லா இருக்காதுன்னு. நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் அவர் அடிச்சு அவர் நல்லா கொஞ்சம் நிற்கிறது தான் சார் சீன் நல்லா இருக்கும்னு. இல்லை சார் நல்லா இருக்கா சார், எனக்கு முடியாது சார், நடிக்க முடியாது சார், எனக்கு தயவுசெய்து நான் கையை கிட்ட கொண்டு போகிறேன், அது ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள், அடிக்க வேண்டாம் சார்னார். அதுக்கப்புறம் நான் வந்து சரின்னு சொல்லிட்டு அவர் அப்படி தூக்குவார். சிவாஜி சார் லுக்கு விடுவார், இவருடைய கையை இறக்கிடுவார் சீனை பார்த்துக்கிட்டேன். ஆனால் அந்த கையை தூக்குற வரைக்கும் பண்ணுவீங்களா, அது பண்ணும் நீங்கள் அப்படி ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணணும், நீங்கள் அடிக்க போயிட்டீங்கன்னு அப்படின்னு. அதை நான் பண்ணுறேன், ஆனால் அடிக்க வேணாம் சார். நான் வந்து அடிச்சுவாருன்னே வச்சுருந்தேன். அடிச்சு சிவாஜி சார் அப்படி பார்ப்பார், அப்படியே அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாருன்னு வச்சுருந்தேன். ஆனால் இவர் வேண்டாம் அப்படின்னா அவர் சிவாஜி சார்கிட்ட கூட்டு கேட்டார், நீ சொல்லும்போது அடிக்கிறது தானே சொன்னேன் அப்படின்னாரு. ஆனால் அவர் வந்து ஒரு சேஷன் கொடுத்தாரு. என்ன இருந்தாலும் ஆன் ஸ்க்ரீனில்
நம்மளை பொறுத்தையும் கேரக்டர் நான் பார்க்குறேன். பட் ஆடியன்ஸ் வந்து சிவாஜி சாராக பார்ப்பானுங்க. சிவாஜி சார் ரகுவரன்னா அது தப்பாக போயிடக்கூடாதுன்னு சொன்னார். அதில் ஒரு நியாயம் இருந்தது சார் அப்படின்னு அப்படின்ட்டார். அதாவது அவர் அந்த ஆனில் என்ன அர்த்தம்னா, நானும் அதுதான் நினச்சேன், ஆனால் நீ டேரக்டரை தகவக்கூடாதுக்காக சொல்லிட்டு அதில் ஒரு இன்ஸ்டன்ட் இருக்குது சார். மறந்துட்டார். இளவரசர் சார் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு டே சிவாஜி சார் ஷார்ட் எடுக்கிறேன் சார். எடுத்தோன்னே கட் ஓகே அப்படின்னேன். அந்த ஷார்ட் எடுக்கக்குள்ளே கையெல்லாம் வேர்த்து டென்ஷன் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து ஷார்ட் எடுத்தோன்னா கட் ஓகே அப்படின்னேன். ஓகேன்னா சிவாஜி சார் நீ கூப்பிட்டு உனக்கு ஓகே அப்படின்னாரு. எனக்கு என்ன பயன்னா, அவருக்கு உண்மை தேவைப்படுது போல இருக்கு, அதனால என்கிட்ட கேட்குறாரு. இல்லைப்பா உண்மை வேணா எடுத்துக்கலாம்ப்பா. இல்லை உனக்கு ஓகே அப்படின்னாரு. ஓகேப்பா அப்படி சரி. எனக்கு டவுட்டு ஏதோ தேவைப்படுதுங்க. அப்போ வேணாம் ஒரு உண்மை எடுத்துக்கலாம்ப்பா. இல்லை உனக்கு ஓகேனா ஓகே அப்படின்ட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே அவர் உண்மை கேட்டு நம்மகிட்ட கேட்க தயங்குறாரோ அப்படின்னு நான் பாட்டுக்கு அப்படி ஷூட்டிங் பண்ணி அப்படி போச்சு. அப்படி ஒரு 4 நாள் ஷூட்டிங் பண்ண ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். 2 பேரும் நல்ல ஜெல் ஆகிட்டோம். அப்புறம் நல்லா ஜாலியாக பேசுறது வைக்கணும். ஒரு நாள் அவர்கிட்ட கேட்குறேன், அப்போ அது ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் அப்போ நீங்கள் உனக்கு ஓகேன்னு கேட்டிங்களே எதுக்கு பண்ணா? இல்லைப்பா எனக்கு எப்போவுமே முதல்ல ஒரு டைரக்டரோட ஷூட்டிங் போகும்போது எனக்கு வந்து அந்த டைரக்டரை திருப்திப்படுத்துமேனு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கும் அப்படின்னாரு சார். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னப்பா நான் கைகள்லாம் உதறிட்டு டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீக்கிட்ட எப்படி சொல்றீங்க? இல்லை நீ ஒரு டைரக்டர், நீ அந்த கதாபாத்திரம் மனசுக்குள்ள கற்பனை பண்ணி வச்சிருப்பேன், அதை நான் ஃபில்லப் பண்ணணும்ல அப்படின்னாரு. அதுதான் சார் சிவாஜி சார் எனக்கு அந்த அப்படியே காலை தொட்டு கும்பிட்டாப்பா. என்னப்பா இது சும்மாவாப்பா சொன்னாங்க நடிகத்தில். ஆக்சுவலாக சார் அந்த படத்துக்கு பூப்பறிக்கு ஒரு டைட்டில் வந்து நான் படம் ரிலீஸாப்பா வச்சது சார். ஒரிஜினலாக வச்சிருந்த டைட்டில் நடிகத்தில் சார். நடிகத்தில் வந்து டைட்டில் வச்சிருந்தேன். சிவாஜி சார் தான் வேணாம்ப்பா என் படத்துக்கே நடிகத்துக்கெல்லாம் பேர் வைக்காத, நீ வேற ஒரு நடிகை வச்சு நடிகத்துல வை, எனக்கு நடிகத்துல பதான் பட்டம் இருக்கு, அதே படத்துக்கு டைட்டிலாக வைக்காதேன்னாரு. இல்லைப்பா இந்த கதை இதுதான்ப்பா கரெக்டாக இருக்கும். நடிப்பார் சார் இவர், டோட்டல் ஃபேமிலியில நடிச்சிட்டு இருப்பாரு, அதனால நடிகத்துல வைக்கிறேன், வேற ஏதாவது வைக்கினார். அப்பதான் பூ புரிக்கிறது. சித்தா சார் வணக்கம் சார். வெங்கடேஷ் சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கோயம்புத்தூர்ல இருந்து ராஜ் பேசுறேன் சார். சரத்குமார் சார் நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் படத்துல வந்து பிரேக் ஆனதுக்கு அப்புறம் கவுண்டமணி சார் கால் பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட கால் சீட்டெல்லாம் நான் இன்னைக்கு ஒரு நாள் வாங்கி தரேன், நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில சீன்ஸ் எடுத்துன்னு ஒரு இன்டர்வியூல சொன்னீங்க சார் மகாபிரபு படத்துக்கு. அந்த மாதிரி ஒரு யூனிட்டி வந்து இந்திய சினிமால ஏன் இல்லை, அதுக்கான காரணம் என்ன? அது நானே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். அது இந்த தலைமுறைகிட்ட அது இல்லாம போச்சு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வந்து இயக்குனர்கள், நடிகர்கள், அப்புறமா வந்து அது ஹீரோ எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க சார். அதான் அங்கே முக்கியமான விஷயம். இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு, எல்லாம் தனித்தனி தீவுகள் ஆகிட்டாங்க. அவங்களுடைய விஷயத்த மட்டும் தான் பார்க்குறாங்க. எனக்கு சம்பளம் வந்துச்சா, எனக்கு வந்துச்சா. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து தேட்டரில் வந்து பிரிண்ட் தான். இப்போ டிஜிட்டல் கிடையாது. பிரிண்ட் ரிலீஸ் ஆகப்போ ஹீரோக்கள் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகப்போ வந்து வீட்டில் உட்காந்துருப்பாங்க. வெட்டி போயிடுச்சா, டெலிவரி ஆகிடுச்சா, ஏதாவது பிரச்சனைனா வந்து நின்ன ஹீரோக்கள் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு வந்து ஹீரோக்கள் வந்து சம்பளமும் பெருசாக கூடிடுச்சு. அவங்களும் என்னைக்கு இந்த பவுன்சர்ஸ் கலாச்சாரம் வந்துச்சோ அன்னையிலிருந்தே எல்லாருமே தனித்தனி தீவாயிட்டாங்க. அதுதான் உண்மை சார். இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் கூட நான் இப்போ படம் நடிச்சிட்டு இருக்கிறேன்னா, நான் நடிக்கிற படத்தில் என்னோட ஹீரோட்ட போய் நான் பேச முடியாது. ஷார்ட்டில் வந்து நிற்பாரு, டயலாக் கொடுப்பாங்க, 2 பேரும் பேசுவோம். இந்த ஷார்ட் முடிஞ்சுன்னா அவர் போனார்னா அவர் சுற்றி அப்படி ஒரு வளையம் பின்னப்பட்டு விடும். காலையில் ஒரு குட் மார்னிங் சொல்லுவோம், ஈவினிங் ஆனால் சார் வரேன் சார், அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் இன்ட்ராக்ஷன். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நடிகர்கள்லாம் உட்காந்து பேசுறது என்ன, ஷார்ட் கேப்பில் சீட்டு விளையாடுறது என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதனால தான் சொன்னேன், கவுண்டமணி சார் வந்து அன்னைக்கு வந்து சரத்குமார் சார்கிட்ட பேசி அவர் டேட்டா அசம்பிள் பண்ணுறாரு, செந்திலன்ட்ட போய் செந்திலன் டேட்டா அசம்பிள் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுற வேலையை கவுண்டமணி என்ன வீட்டில் இருந்து, அப்போ செல்ஃபோன் வேறு கிடையாது, லேண்ட்லைன், அதில் அசம்பிள் பண்ணி அந்த ஷூட்டிங் நடந்துச்சுன்னா அதுதான் அன்னைக்கு இருந்த சினிமாவில் இருந்த ஆரோக்கியம். இன்னைக்கு வந்து அந்த ஆரோக்கியம் வந்து சினிமாவில் நிச்சயமாக நான் ஒரு இயக்குனராக வந்து அந்த ஆரோக்கியம் இன்னைக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இது அடுத்த தலைமுறைக்கு இந்த சினிமா கிடைக்குமா சார் ஈஸியா? சினிமா மாறிட்டு இருக்கும். ஆனால் சினிமா மேலே பேஷனாக இருக்க எல்லாருமே அவங்கவுங்க பேட்டர்னில் ஒரு சினிமா பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, லப்பர் பந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த படத்தை பற்றி தெரியாது. அப்படி ஒரு படம் இருக்குது, அதில் தினேஷ் வந்து கெத்துன்னு கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் நமக்கு யாருக்குமே தெரியாது. அது ஸ்க்ரீனுக்கு வந்தவுடனே ஓ இப்படி ஒரு படம் வந்திருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி. சினிமா மாறிட்டே இருந்தாலும் அந்த சினிமாவுக்குள்ள ஒரு டெக்னீஷியனும் சினிமாவுடைய ஃபார்மேட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த பேட்டர்ன் இல்லாமல் போகலாம், வேற ஒரு பேட்டர்ன் உருவாகும். அங்காடி தெருவில் இன்ட்ரடியூஸ் ஆனீங்க, சீரியல்ல இன்ட்ரடியூஸ் ஆனீங்க, ரெண்டுமே நெகட்டிவ் கேரக்டர்ஸ் ஏன் சூஸ் பண்ணீங்க? உண்மையை சொல்ல போனால் எனக்கு வந்து இப்போ சித்ரா சார் பண்ணுற மாதிரி ஹியூமர் பண்ணுறது தான் பிடிக்கும். ஏன்னா நான் என்னுடைய காலேஜ் டேஸ்லையும் சரி, என்னுடைய ஸ்கூல் டேஸ்லையும் நான் போட்டது எல்லாமே ஹியூமர் ட்ராமா தான். நான் என்ன சொல்ல போனால் நிறைய பேர் கேட்பேன், அவங்க படத்தில் காமெடி ஸ்பெஷலாக இருக்கேன்னா நான் ரொம்ப காமெடின்னு ரசிகன்.
ஸோ எனக்கு வந்து ஒரு காமெடி பண்ணணுன்றத ஒரு ஆசை. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு வந்து அப்படி கேரக்டர் வரதே இல்லை. எல்லாமே அந்த நெகட்டிவ் கேரக்டர். அவங்க எழுதுறப்பவே இதுக்கு அவர் கேரக்டர் இருப்பாருன்னு தோணிடுவாங்க போல இருக்கு. அதனால நானும் சரிட்டு போனேன். இடையில ஒரு படம் ஹியூமர் பண்ணேன் சார். ஒரு படம் ஹியூமர் பண்ணேன். அந்த படம் பார்த்துட்டு நிறைய டேரக்டர்ஸ் அவங்க ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் ஓடலை. அதனால் நிறைய பேருக்கு அந்த படம் ரீச் ஆகலை. ஸோ ஒரு ஹியூமர் கேரக்டர் வரும்போது என்னுடைய வேற ஒரு பரிமாணத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார், என் பேர் ஆகாஷ் சார். நீங்க அந்த குத்து படம் எடுத்தீங்க. குத்து இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. உங்களோட இதுல பாத்தீங்கன்னா அந்த கலாபவன் மணி சார் வந்து இப்ப இல்ல. சச் a wonderful ஆக்டர். அவரோட கேரக்டர் நீங்க எப்படி டிசைன் பண்ணீங்க? ஏன்னா அவருடைய வெரைட்டி எப்படிலாம் அடிச்சு விட்டாருன்னா சான்ஸே இல்லை. அதெல்லாம் ஒரு வில்லனுக்கு ஒரு இந்த மாதிரி டோன் இப்படியும் ஒரு சுவாரஸ்யமா கொண்டு போகலாம். வெறும் எப்ப பார்த்தா வில்லன்னாலே ஒரு அப்படியே நம்ம ரொம்ப ஆக்ரோஷமா காமிக்கிறது இல்லாம இப்படி ஒரு ஃபன்னியா அழகா சூப்பரா கொண்டு போலான்றது அழகா காமிச்சிருப்பீங்க. அது எப்படி சார் டிசைன் பண்ணீங்க அவரோட கேரக்டர்? இல்லை, பொதுவாக வந்துட்டு நான் வந்து என்னுடைய படங்களில் வந்து வில்லன் கேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அதே வில்லன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிடுவேன். அதுமாதிரி வில்லன் கேரக்டரில் வந்து ஏதோ ஒரு பெக்குலியர் தனம் இருக்கணும். நார்மல் வில்லனாக இருக்க மாட்டாங்கன்னு. நீங்கள் லைஃப்லேயும் சரி நேரில் எங்கேயாவது நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட ஒரு பெக்குலியர் தனம் கண்டிப்பாக இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி தான், நிச்சயமாக இருக்கும். இதை நான் நிறைய வாட்ச் பண்ணதால ஒவ்வொரு வில்லனுக்கும் ஒரு பெக்குலியர் தனத்தை பண்ணுவேன். இந்த படத்தை குத்துவை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து ஒரிஜினல் படம். நான் அந்த படம் பண்ண அது ரீமேக் படாது. ஒரிஜினல் படத்தில் பிரகாஷ்ராஜ் பண்ணார் அந்த கேரக்டர். ஸோ நான் தமிழில் பண்ணுறப்போ அந்த படத்துக்கு வந்து அப்போ தான் ஜெமினி ரிலீஸ் ஆயிருந்தது. அப்போ ஜெமினியோடைய நான் அதில் அடித்த கலாபவனுடைய பெரிய ஃபேன் நான். அதுக்கப்புறம் அவர் யாருன்னு கேள்விப்பட்டு அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் வந்து கொச்சினுக்கு போயிட்டேன். கலாபவன் மணி சாரை பார்க்கணுன்ட்டு போனால் அவரை பார்க்கப்படல. அவர் வேறு ஏதோ இன்டீரியர் ஷூட்டிங்கில் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் மைண்டில் வச்சுருந்தேன் இவரை எப்படியாவது ஒரு படத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. கரெக்டாக இந்த கேரக்டர் வரும்போது ப்ரொடியூசர்லேயே சொன்னாங்க பிரகாஷ்ராஜே அந்த கேரக்டர் பண்ணலாம் தமிழ்லன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை சார், எனக்கு அந்த கேரக்டர் கலாபவன் மணின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை நான் வந்து ஃபோனில் தான் பேசிட்டு அவர் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஹோட்டலில் போய் இந்த கேரக்டர் சொன்னேன், இதுதான் சார் கேரக்டர், இந்த கேரக்டர் இப்படிலாம் நம்ம வந்து கொஞ்சம் பண்ணணும்னு. அப்புறம் அவர் கொஞ்சம் எனக்கு இன்புட் கொடுத்தாரு. அதில் ஒரு இன்றைக்கும் அது வந்து நிறைய ஃபேமஸான சீன் வந்து அந்த படிக்கட்டில் பூஜை பண்ணிட்டு இறங்கி வர்றாரு. அந்த சீன் ஃபுல்லாகவே கன்சியூவ் பண்ணது அவர் சார். அவர் கன்சியூவ் பண்ணார். நான் சொன்னேன் சார் இதுதான் சீனு, நீங்கள் வந்து அடியாட்களை அடிக்க போகிறீங்க, ஆனால் அது வந்து எனக்கு ஃபார்முலா இருக்கக்கூடாது சார், ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அது வந்து என்ன அதுதான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த சீனை மத்தியானம் எடுப்போம், மற்றதெல்லாம் எடுப்போம், வெளியெல்லாம் எடுப்போம் சொல்லி வெளியே எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த சீனை. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஒரிஜினல் சீனில் அந்த சீன் இருக்குது, வேறு மாதிரி இருக்குது, சும்மா டப்புன்னு அடிப்பார். அப்படி வேண்டாம் சார், ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் திங்க் பண்ணேன். ஏன்னா நான் ஸ்பாட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்கு அந்த சீன் மாட்டலை. எங்களுக்கு அது சீன் ஆல்ரெடி இருக்கிறதால சப்போஸ் எதுவே மாட்டலைன்னா அதை ஒரிஜினல் படத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துடலாம் தான் ஐடியா பண்ணிகிட்டு இருக்குது. அப்புறம் பிரேக்கில் போய் அவர்கிட்ட போய் உட்காந்து பேசினேன். சார் என்ன பண்ணலான்னு. அப்புறம் சொன்னார், சார் எனக்கு சாமி பக்தி உண்டுல, இந்த கோயிலில் ஒரு சீன் இருக்குல்ல. ஆமாம் சார், அப்போ நான் வீட்டில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், அந்த மந்திரம் பேசிட்டே வந்துட்டு அந்த இதை கொடுக்குறேன் சார், அவங்க தொட்டு கும்பிட்டோம் அப்போ அடிக்கிறேன் சார்னாரு. சூப்பராக இருக்கும் சார், பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரம் அந்த விபூதி எடுத்து பூசலாம் நான் ஆட் பண்ணேன். சார் விபூதி பூசிட்டு அடிங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த சீன் இன்னை வரைக்கும் போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொல்ல போய் எனக்கு அந்த தான் வரும். அவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் சார். அவர் வந்து பயங்கரம். அதாவது ஒரு டீ குடிச்சிட்டு கப்பை வைங்கன்னா சும்மா வைக்க மாட்டார். சீன் எடுக்கும்போது சார் நீங்கள் டீ குடிச்சிட்டு கப்பை வைக்கிறீங்கன்னா அது ஏதோ ஒரு சேட்டை பண்ணி தான் அந்த சீனை அவர் ஃபினிஷ் பண்ணுவார். அவருக்குள்ள அந்த ஒரு சின்ன அந்த தன்னுடைய கேரக்டர் தனியாக தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அவர் என்னை பொறுத்த வரைக்கும். சார் இன்னொரு ஒரு கேள்வி சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கிறாங்க, 1 year எடுத்துக்கிறாங்க, 1.5 years எடுத்துக்கிறாங்க ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு. நீங்க KS ரவிக்குமார் சார், விக்ரமன் சார் இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் பார்த்து வித்தின் ஒரு 30 days 40 days 50 daysக்குள்ளேயே ஒரு படத்தை பிளான் பண்ணி பக்காவும் முடிக்கிறீங்க. இது எப்படி சார் இதை நோக்கி ஓடுது? இது வந்து இது நல்லதுன்னு நினைக்கிறீங்க, ஆரோக்கியமான விஷயம் நினைக்கிறீங்களா? இது எப்படி இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் சார். இப்போ இன்னைக்கு நான் வந்து இப்போ ஒரு பெரிய மாஸ் ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணேன்னா எனக்கு அதே டேஸ் ஆகத்தான் செய்யும். அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயந்தான். இப்போ நாங்கள் பண்ணுறப்போ வந்துட்டு 45 days 50 days பண்ணோம்னா அன்னைக்கு இருந்த சினிமா சூழல் அப்படி தான் நாங்கள் பண்ணி ஆகணும். இன்றைக்கி இருந்த சினிமா சூழல் இப்படி தான் பண்ணி ஆகணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேன் இண்டியா படமாகி போச்சு. ஸோ ஒவ்வொரு சீனுக்கும் நமக்கு வந்து பல பேருடைய உழைப்பு தேவை. கேமராமேனில் ஆரம்பித்து அவ்வளோ பேர், அதுவும் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணுறப்போ நிறைய நமக்கு இருக்க வேணும். அப்போ அது தவிர நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்துட்டு கூட சில விஷயங்கள் நம்ம டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கி ரவிக்குமார் சாரோ நான் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்ணால் எங்களுக்கும் அந்த டேட்ஸ் வந்துடும். என்ன ஒரு மிஞ்சி பண்ண ஒரு 30 நாள் வேணால் குறைக்கலாம். அவங்க 200 பண்ணாங்கன்னா நாங்கள் 170 days பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றபடி அந்த டேஸ் ஆயிரும். அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் சினிமாவில். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்கள் அதிகமான திரைப்படங்களில் ஒர்க் பண்ணது இசையமைப்பாளர் தேவா.
தேவா சார் வந்து சார் நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்து தேவா சார் நான் ஒரு மியூசிக் கம்போசிங்னு உட்காந்து தேவா சார் கூட தான். அதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருந்தா கூட அப்போல்லாம் கம்போசிங் கூட்டு மாட்டோம். உங்களுக்கு தெரியும், அசிஸ்டன்ட் குறிப்பிட்ட கோ டைரக்டர் முதல் அசிஸ்டன்ட் கூட்டு போவாங்க, நம்ம 2வது 3வது கடைசி அசிஸ்டன்ட் கூட்டு போகிறது இல்லை. கம்போசிங்னு ஃபஸ்ட்டு நான் உட்காருது பவித்ரன் சார் தான் கம்போசிங் கூட்டு போய் உட்கார வைக்கிறாரு. உட்கார வைக்கும்போது அங்கே தேவா சாரை பார்க்குறேன். அப்போ தான் நான் கம்போசிங்கிறத பார்க்குறேன். போனபோது அங்கே தான் தேவா சார் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். பார்க்கப்போது அவருடைய தேவா சார் வந்துட்டு கம்போஸ் பண்ணும்போது சார் அவர் வந்து ரொம்ப இயல்பாக இருப்பார். அவர்கிட்ட வந்து அந்த ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்ற ஒரு இது இருக்காரு. பந்தாலாம் எல்லாமே அவர் ரொம்ப இயல்பாக மியூசிக் வாசிப்பார். மியூசிக்கும் பயங்கர ஃப்ளோவாக வந்துட்டு இருக்கும். ஆனால் பல்ஸ் பிடிப்பார். அந்த கம்போசிங் பண்ணும்போதே டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்களாம் பல்ஸ் பிடிப்பார். ஸோ இவங்களுக்கு இந்த டியூன் பிடிச்சிருக்குன்னா அந்த இடத்துல பிடிச்சிப்பார். இதை நான் அவரை அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப அப்புறம் அவர் வந்து பழகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறதால நம்ம ஃபஸ்ட்டு படத்துக்கு இவர் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இவர் தான் ஃபஸ்ட் படத்துக்கு மியூசிக் டைரக்டர். ஸோ எனக்கு முதல் படம் கமிட் ஆகும்போது நான் ஃபஸ்ட்டு கொடுத்தே எனக்கு தேவா சார் தான் மியூசிக் வேணும் அப்படின்னு. ப்ரொடியூசரில் வந்து அப்போ ரகுமான் சார் வந்து சினிமாவில் அப்படி வந்துட்டு இருக்கிற ஸ்டைலில் ஏஆர் ரஹ்மான் போடணும்னு எனக்கு ரொம்ப ப்ரெஷர் போட்டாங்க. நான் வந்து இல்லை சார் டேட்டு கிடைக்காது, நம்ம தேவா சாரே போகலான்னு. அப்புறம் இப்போ நீங்கள் இல்லை இப்போ ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. அது ரஹ்மான் சார் பிஸியாக இருக்காருனுக்கு அப்புறம் நான் அன்றைக்கே சொன்னல எனக்கு இவரே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவா சார்கிட்ட கம்போசிங். தேவா சார் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அந்த சாங் வந்து அவர் கம்போஸ் பண்ணது வந்து அந்த சொல்லவா சொல்லவான்னு ஒரு பாட்டு வரும். அந்த படத்தை அவர் எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்தார் ஃபஸ்ட்டு. அந்த படத்தில் ஃபுல் பார்ட் கம்போசிங்குமே நான் வந்து திருப்பதியில் தான் பண்ணேன் சார். 2 நாள் மொத்த படத்துக்கும் கம்போசிங் பண்ணி முடிச்சிட்டார் அவர். அதுக்கப்புறம் அவர் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாக்லேட் வரைக்கும் அவரோட சாக்லேட்டில் மலைமலைலாம் ஒரே கம்போசிங் தான் சார். அது காலையில் 7 மணிக்கு வந்து கம்போசிங் கொடுத்துருக்கார் டைமு. நான் 7 மணிக்கு போய் உட்காந்துட்டேன். 7 மணிக்கு தேவா சார் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்து சிச்சுவேஷனை கேட்டுட்டு 6 மணித்தில் போட்டதே மலை 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 மருத மலை அப்படின்னாரு. அப்போ டியூன் ஓகே. 7:05 கம்போசிங் முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு தான் என்னன்னா இப்போ கம்போசிங் முடிஞ்சு போனால் ப்ரொடியூசர் என்ன கம்போசிங் பண்ண நினச்சிடக்கூடாதுங்க சார். ஒரு காப்பி சாப்பிட்டு ஒரு 1/2 hour டைம் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு டீன் போட்டு கொடுங்க. 2 டீன் இந்த டீன் ஓகே, ஆனால் அதை கொண்டு போய் ப்ரொடியூசருக்கு உடனே காமிச்சா அதை இன்னொரு டீன் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ காப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 1/2 hour டைம் எடுத்து மறுபடியும் வந்து ஒரு இன்னொரு டீம் கம்போஸ் பண்ணார். அந்த டீமே நல்லா இருந்தது சார். ஏன்னா இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா எனக்கு தெரியல. நீங்கள் என்ன சார் இதுவும் நல்லா போட்டீங்க அப்படின்ட்டு. சரி எதுவும் டிசைட் பண்ணுங்கன்ட்டார். அப்புறம் வந்து ஆஃபீஸில் ப்ரொடியூசரில் ஆரம்பித்து எல்லாத்துக்கும் போட்டேன். எல்லாரும் யுனானிமஸாக அந்த டியூன் தான் சொன்னாங்க மலை மலை ஹிட் அந்த பாட்டு. அப்போ நான் இது ஹிட்டு நான் எதிர்பார்த்தேன் சார். நான் அவ்வளோ பெரிய ஹிட்டு எதிர்பார்க்கல. அப்போல்லாம் நான் படம் ரிலீஸ் ஆகி போகும்போது எங்கேயா போனால் இந்த மலை மலை சாங் வந்துச்சுல அந்த டைரக்டர் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் அவர்கிட்ட வந்து நான் ஒர்க் பண்ணது காரணம் என்னென்னா அவர் வந்து எப்படி சொல்கிறது ஒரு டைரக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர் சார். நம்ம வந்து எப்படி கேட்டாலும் அவர் வந்து இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சில சமயங்களில் சில ரெஃபரன்ஸ்க்கு சில கேசட்டு நம்ம வச்சுருப்போம் சார். அதாவது அங்கே போய் நம்ம சாங் கம்போஸ் இருக்கும்போது அதே பண்ணிகிட்டே இருப்பார் சார். திடீர்னு அவரே கேட்பார் ஏதாவது ரெஃபரன்ஸ் கேசட் வச்சுருக்கீங்களா அப்படிம்பாரு. எப்படி அவர் கண்டுபிடிக்கிறாரே தெரியாது. நம்ம பாடி லாங்குவேஜ் காட்டி கொடுத்த மாதிரி தெரியாது. அப்புறம் மெதுவாக சார் அப்படின்னு அப்போ கேசட் தரேன் இந்த கேசட் எடுத்த உடனே அந்த கேசட்டை போட்டு கேட்டு அப்புறம் அதாவது அதை அப்படியும் போடக்கூடாது. ஒரு மியூசிக் டைரக்டர் அவருக்கு அது இழுக்கு. அதே சமயத்தில் நானையும் டைரக்டரையும் திருப்திப்படுத்தணும். அதுலேருந்து எடுத்து அப்படியே வேற மாதிரி மாற்றி கொடுப்பாரு சார். அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது இன்னும் நீங்கள் சொன்ன இப்போ ரஜினி சாருக்கு அந்த தம்பிக்கு ஆன்சர் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு தேவாவுக்கு இன்னொரு திரும்ப ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது பாருங்கள். நீங்கள் தேவா சார் வந்து மீண்டும் ஒரு தடவை வேறு மாதிரி ஒரு பரிமாணத்தில் அவர் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு தடவை அவர் மீட் பண்ண ஒரு படத்துக்காக. அப்போ வந்து அவர் வந்து அப்படி ரெடியாக இருக்கார். எந்த டேரக்டர் முந்திக்க போகிறாருன்னு தெரியாது. இப்போ கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு படம் பண்ணுறாரு சாருகேசியன். அப்படியா? வைஜி மகேந்திரன் ட்ராமா. சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ஷனு. சங்கராபரணம் படம் பண்ணுறாரு. முடிஞ்சிடுச்சு. ரெக்கார்டிங் தான் முடிஞ்சு. அப்படியா? சங்கராபரணம் அந்த ஸ்டைலில் சாங்ஸ் பாருங்களேன். சாங்ஸ்லாம் ஹிட் ஆகும் பாருங்கள். ஏன்னா தேவா சாருடைய ஒரிஜினல் எசன்ஸ் வந்து என்ன அவர் வந்து சங்கீதம் அவ்வளோ தெரிஞ்சவர். அவர் ராகங்கள் சொல்லுவார், போட்டுட்டு சொல்லுவார். இது இந்த ராகம் கூட சொல்லக்கூடிய ஆள். நீங்கள் தேவாவை தவிர ஒர்க் பண்ணி இசையமைப்பாளர்னா ஒரு பக்கம் சிற்பி மணிசர்மா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். மணிசர்மா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். மணிசர்மா சார் வந்து மணிசர்மா சாரும் வித்யாசாகர் சாரும் தராசு வச்சுட்டு ஒரே மாதிரி இருப்பாங்க சார். அதாவது வந்து வித்யாசாகர் சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா சார் நான் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் சார் சஞ்சீவை. நிலா படத்தில் விஜய் ஃப்ரெண்டாக வந்தார். விஜய் சார் தான் நீ சொன்னார் என்ன இவருக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் உண்டுண்ணா பாருங்க அந்த கேரக்டர் அப்படின்னாரு. பிரசாந்தோட பணியாற்ற சாக்லேட் தான் சார் கூட பண்ணது தான். அவரு கூட அதுக்கப்புறம் கூட ஒரு படம் பண்ணதா இருந்தது.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.